Vanakkam and welcome to Basham Constructions Varangum Simply Kushbu, powered by VK Shampoo Hair Kalam மற்றும் Tanjara and எங்களுடைய cookie partners Unibic Cookies. Well, போன வார எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிட்டு இருக்கு. யார் வர போறாங்க, யார் கலாய்க்க போறேன், யார் என்ன கலாய்க்க போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அவர் வந்த உடனே நான் கொஞ்சம் அப்படியே கண்ணில் வந்து மின்னல் அடிக்கும், மனசு அப்படியே அலைப்பாயும். அது என்ன பண்றது, நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இவர் வந்தார் அப்படிதான் இருப்பாரு. மனசு அலைப்பாயுதே, அப்படியே கண்ணில் மின்னல் அடிக்குது, இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். The one and only Madhavan or Maddie. என்ன கேள்வி கேட்கறத நான் மறந்துட்டேன். Kush, come on. இப்படியெல்லாம் வரக்கூடாது மேடி. கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். எங்களுக்குன்னா கல்யாணம் ஆனாலும் குழந்தைங்க இருந்தாலும் எங்களுக்குன்னா ஒரு மனசு இருக்கு, எங்களுக்குன்னா ஒரு இதயம் இருக்கு. அது வந்து லப்டப்னு ஓடும். ஓகே, ஸோ இங்க இருக்கிற ஆடியன்ஸ் பாத்தீங்களா, ரெண்டு ஆம்பளைங்க, மீதி எல்லாம் 3 பேர், ரெஸ்ட் ஆல் விமன். இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஹலோ, ஹாய் ஹாய், வணக்கம்ங்க. இப்ப டபுள் கையில எல்லாம் ஹை எல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஆமால, இப்படி இருக்க கூடாது. என்ன குஷன், என்ன பண்ணுன்றீங்க நீங்க? பண்ண புரியல. அது ஏதாவது பண்ணணும். சரி, அதான் வெள்ளை தாடி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டல, அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கே. ரைட். மேடி அலைபாயுதே ரிலீஸ் ஆகி 15 வருஷம் ஆகுது. ஆனா 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த எஃபெக்ட் இருக்கு. அது என்ன சொல்றது, என்ன சொல்வீங்க அதுக்கு? குஷ், எனக்கு புரியல குஷ். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் தி ஷியர் லவ். ஏன்னா எனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு சாக்லேட் பாய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி போதும் சாக்லேட் பாய் ரோல்ஸ் அப்படின்ட்டு தம்பி மொரட்டலா ரன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அந்த டேக் போக மாட்டேங்குது. ஸோ இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும், எந்த ஒரு டேக் லைன்ல நீங்கள் வந்து ஒரு முரடன் வந்தாலும் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா அதுலேயே ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ எம் ஜஸ்ட் காட்ஸ் கிரேஸ். ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு. என்ன சொல்றது, ட்ரைனிங்லாம் எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். லுக் குஷ், யூ ஆர் எம்பாரசிங் மீ. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ இல்ல, இதுதான் உண்மை. என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு நான் வந்து நீங்க வர போறீங்கன்னு கேட்டதுக்கு முதல்ல எல்லாரும் எங்ககிட்ட வந்து கேட்டது, இனிமே மேடி வந்து ப்ராமிஸ் வாங்கிக்கிங்க இந்த ஷோல, மேடி தமிழ்நாடு விட்டுட்டு போக மாட்டாருன்னு ஒரு முதல்ல வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், தமிழ்நாடு விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன். That's lovely. ஏன்னா ரொம்ப நாள வந்து உங்களை ஸ்க்ரீன்ல காணோம்னா ஒரு மாதிரி இருக்கு. இப்போ மேடி வரலையே. எருது சுற்று ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது, பாக்ஸிங் பண்ணும்போது உங்க ஹீரோயின் ரித்திகா உங்களை பஞ்ச் பண்ணாங்க, பல்லுள்ள போச்சாமே உங்களுக்கு? அதுவும் தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? ஆமாங்க. அழகான ஜெர்மன் பொண்ணு என்கிட்ட பார்த்து, மேடி உங்க பல்லெல்லாம் கோணல் இருந்தால் தான் க்யூட்டா இருக்கு, அப்படியே வச்சுக்கோங்க, அப்பதான் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ ஸ்க்ரீன் நார்மல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேஸ்டா இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோ மாதிரி அதை எடுத்து அப்படியே தண்ணியை தூக்கி போட்டேன். கையில ஒரு தாலி கொடுத்துட்டு இவங்களுக்கு நீங்க தாலி கட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துங்க. என்ன அது? நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எங்கே, பருதுளக்கை வால் எங்கே, மணிமார்பு எங்கே, போர் முகத்தில் எவ வரணும், பருந்தொடாத பருவய தோளுங்கள் எங்கே எங்கே எங்கே. மேடி உங்களுக்கு மறுபடியும் மின்னல்ல அலைபாயுதே மாதிரி ஸ்கிரிப்ட் வந்தா நீங்க பண்ணுவீங்களா ஒரு ரொமான்ஸ்? லவ் ஸ்டோரி இஸ் ஈஸியஸ்ட் டு டூ. சண்டை போட வேண்டாம், ஓட வேண்டாம், அடிபடாது, எல்லாம் ஜாலியா பண்ணலாம். ரொமான்ஸ் that comes very easily to you? No, it has to be real. So I lived through it, you know. And ஷாலினியோட அலைபாயுதே பண்ணும்போது அவங்களுக்கு அப்போ அஜித்தோட காதல் இருந்துச்சு. நான் என் மனைவியோட கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். 2 பேரும் வந்து அடிக்கடி இந்த ரொமான்டிக் சீன் பண்ணும்போது, ச்சே உனக்கு பதில் அஜித் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய வாட்டி ஷாலினி சொல்லியிருக்காங்க. உனக்கு பதிலாக என் பொண்டாட்டி இருந்தால் இன்னும் நல்லா நடிச்சிருப்பேன் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். பட் டு ஹேவ் தட் ஃபீலிங் ஆஃப் லவ் when you're doing that scene is very important. Right. பட் ஒரு படத்துக்காக நீங்க வந்து அவ்வளோ ப்ரிப்பரேஷன் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இறுதி சுற்று சொல்லும் போது இந்த படத்துக்காக ஏன் அவ்வளோ ப்ரிப்பரேஷன்? ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் திறமை தெரிஞ்சுது. இந்த ஸ்கிரிப்ட் படித்தோடனே ஐ நியூ தட் திஸ் இஸ் அ ஃபினாமினல். இறுதி சுற்றுங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து செம்மையான ஒரு கதையாக இருக்குது, இது உடனடியாக நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்தேன். பட் எனக்கு ஒரு வியாதி இருக்குங்க. நான் எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்டெல்லாம் ப்ரொடியூசருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அது பிகினிலேருந்து நடந்த விஷயம். இந்த படத்துக்கு போராட்டம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா
யாருமே நம்பல. நீங்களாவது பாக்ஸராவது, ரிட்டையர்ட் பாக்ஸராவது சான்ஸ் இல்லைன்னு ஹிந்தியில் கூட இல்லை, தமிழில் கூட இல்லை. 2 வருஷம் நான் அதுக்கு வந்து போராடி ஃபிசிக்கெல்லாம் பில்டப் பண்ணி பாக்ஸிங் கற்றுக்கிட்டு லாஸ் ஏஞ்சலஸில் திரும்பி வரும்போது ஒரு ப்ரொடியூசர் இல்லை. கடைசியாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற நாளைக்கு அது வந்து பிரேக் ஆஃப் ஆயிடுச்சு. இல்லைங்க அது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டாங்க. சரி இந்த படத்தை விட்டுருவோம், இது வேஸ்ட்டான எண்டவராக இருக்க போது. ஏன்னா சுதாட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன், நீ கவலையே படாதம்மா, நீ வந்து டைரக்ஷன் மட்டும் யோசி, நான் வந்து இதை செட்டப் பண்ணி வைக்கிறேன்னு. அன்றைக்கி சுதா ஃபோன் பண்ணி சொன்னால் வேறு ஏதாவது படம் பண்ணலாம் மாடி, இது வேணாம், இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் இந்த படத்தை சமாளிக்க முடியாது அப்படின்னாங்க அவங்க. சரி நான் தான் வீம்புக்கு இருக்கேனா இல்லை உண்மையிலேயே இந்த படத்துக்கு திறமை இருக்கா அப்படின்ட்டு ராஜ்குமார் ஹிரானிட்டு போய் நான் இந்த சப்ஜெக்டை சொன்னேன் ராத்திரி. அவர் கேட்டு மிரண்டு போய் எழுந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. கண்ணிலலாம் அப்படியே அழுகாக வந்து தண்ணீராக இருந்துச்சு. அப்படியே அவங்க வந்து சார் அது 10-20 வருஷத்தில் அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்டை கேட்கல மாதிரி, எங்கேருந்துடா கொண்டு வந்தேன், இனிமேல் பாருங்கள் அப்படின்ட்டு நான் இருக்கிற காசெல்லாம் அந்த படத்தை போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ரைட். இறுதி சுற்று இந்த படம் ஹிந்திலேயே வந்துட்டு இருக்கு. ஹிந்திலேயே வந்து சாலா கடூஸ் அந்த டைட்டிலுக்கு தமிழ்ல வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணனா சிடுமுஞ்சிக்காரன். ஆமாம். உங்களுக்கு சிடுமுஞ்சிக்காரனுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம வந்து நல்லபடியாக முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு நம்மளை புஷ் பண்ணுற சில பேர் இருப்பாங்க. நம்ம டீச்சர், நம்ம குரு, நம்ம மென்டர், அவங்களாம் வந்து நம்ம சொல்கிற எக்ஸ்கியூஸ் எல்லாம் ஒத்துக்காமல் படா பண்ணுற அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக வைப்பாங்க. அடிக்கடி அவங்கள வந்து நம்ம பார்த்து இந்த சிடுமூஞ்சி என் வாழ்க்கையிலேருந்து எப்படா போவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சிடுமூஞ்சினால தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த அளவில் சக்ஸஸ் பார்த்துருக்கோங்கிறதுக்கு ஒரு உறுதியான காரணமாக அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல தான் நம்ம வந்து ஹிந்தி படத்தில் அந்த டைட்டில் வச்சிருக்கோம், சாலா கடூஸ் அப்படின்ட்டு. மாதிரி அந்த இறுதி சுற்று ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது, பாக்ஸிங் பண்ணும்போது உங்க ஹீரோயின் ரித்திகா அவங்களை பஞ்ச் பண்ணாங்க, பல்லுள்ள போச்சாமே உங்களுக்கு? அதுவும் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு? ஆமாங்க. இல்ல இப்ப சரியாயிடுச்சு. அதுக்காக தான் பிரேசஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பல்லு உள்ள. அதான் ஒரு மாதிரியா திக்வாயா பேசிட்டு இருக்கேன் நான் இப்ப கூட. பிரேசஸ் போட்டிருக்கீங்க? I still have it. ஓ வாவ். சோ பஞ்ச் பண்ணும்போது பல்லு உள்ள போச்சா? இல்ல அது வந்து ஏன் தப்பு. ஏன்னா ரியலிஸ்டிக்கா பண்ணணும் அந்த பொண்ணுட்ட சொல்லி முதல் நாள் செட்டில் போகும்போது நானும் ஹீரோல நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், 18 இன்ச்சு பைசப்லாம் இருக்குது அப்படின்ட்டு தைரியமாக அங்கே போய், இல்லை நீங்கள் வந்து நல்ல அடி ரித்திகா, யூ ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட், மேக் இட் லுக் ரியல், மேக் கான்டாக்ட்னு சொல்லி வச்சாங்கப்பா ஒரு மூஞ்சில் ஒன்று அப்படியே. அந்த இந்த ஒரு பல்லு வந்து சின்னதாக போச்சுங்க, உள்ளே போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த படத்தோட ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டில் அவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன வேணும் மாஸ்டர் அப்படின்னு. அப்போ நான் மேலே பார்த்து அவள்கிட்ட ஐ நீட் அ நாக் அவுட் அப்படின்னு சொல்லும்போது என் படத்தில் என் பல்லோட நாக் அவுட் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த படத்துக்காக நீங்க வந்து பிரேசஸ் போட்டீங்க, பல்லுள்ள போச்சு. ஆனா நீங்க வந்து கனடால படிக்கும்போது நீங்க அப்பவும் பிரேசஸ் போட்டிருந்தீங்க. ஏன்? அடடா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஆமா. ஸோ அப்போ எனக்கு வந்து 16-17 வயசுங்க. அப்போ வந்து பல்லெல்லாம் கிளீனாக நீட்டாக இருக்கணும், வரிசையாக இருக்கணும்னு எங்கள் அப்பா அம்மா பிரேசஸ் போட்டு விட்டாங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஒரு பல ட்ரிப்ஸுக்கு போவோம். அதில் ஒரு க்ரூஸில் போகும்போது ஒரு அழகான ஜெர்மன் பொண்ணு எங்கிட்ட பார்த்து, மேடி உங்கள் பல்லெல்லாம் கோணல் இருந்தால் தான் க்யூட்டாக இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ க்ளீன் நார்மல் ஆகிடுச்சுன்னா ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோ மாதிரி அதை எடுத்து அப்படியே தண்ணியில் தூக்கி போட்டேன் ஒரு சின்ன கிஸ்ஸுக்காக. அடடா அந்த கிஸ் கிடைச்சதா இல்லையா? இல்ல அதுவும் கிடைக்கலையா? பிரேசஸ் போச்சு, முத்தம் கிடைக்கல. அப்படி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு ஏறினு போயிட்டா. அதுக்குள்ள பிரேசஸ் தேடுறது. வீட்டுல வந்து அடி விழுந்ததா? வீட்டுல செம்மையா விழுந்தது. எங்க போச்சு தெரியலங்க, விழுந்துருச்சு அப்படின்றாங்க. அப்பா கிட்ட அம்மா கிட்ட வந்து உண்மை சொல்லல, எதுக்கு தூக்கி போட்டோம்னா நீங்க சொல்லுவீங்களா? அது உண்மைதான். ரைட், லெட்ஸ் கோ பேக் டு யுவர் சைல்ட்ஹுட். ஓகே. நீங்க பிறந்தது ஜம்ஷேத்பூர். ஆமா. உங்களுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது? அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்களா? இல்ல, அப்பா அம்மா வந்து 2 பேருமே வேலைக்கு போவாங்க. எங்க அப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயம். அம்மா வேலைக்கு போறது வந்து யாருமே யோசிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ வந்து நாம வந்து ஒரு லேசா ஒரு தருதலை அப்படிங்கிற பேர் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரீயா இருப்போம், எப்போ வேணாலும் போய் விளையாடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால எனக்கு வந்து அவர் ஒரு நல்ல பேர், ரொம்ப நாட்டி பாய், ரொம்ப விஷமம் பண்றவன் அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு இருந்துச்சு. பட் இட் வாஸ் அ கிரேட் சைல்ட்ஹுட், ரியலி கிரேட் சைல்ட்ஹுட். வி ஹேட் த பெஸ்ட் டைம். ஒரு டேட் போல் பிடிக்கிறதுலேருந்து சரி, கில்லி டண்டா விளையாடுறதுலேருந்து சரி, எல்லாமே செஞ்சுருக்கோம். பட்டம் ஓட்டுறது, அதே சமயத்தில் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி கற்றுக்கிறது, இங்கிலீஷ் நல்லபடியாக பேசணும்னு கற்றுக்கிறது, எல்லாமே சேர்ந்து ஒரு ஹோல்சம் க்ரோத்தாக இருந்துச்சு அந்த ஊரில். பட் நீங்கள் வந்து என்சிசி கேடட்டாக இருந்தீங்க, அண்ட் யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் என்சிசி கேடட்ஸ். அதுக்காக வந்து நீங்கள் கனடா வரைக்கும் போனீங்க, ரிபப்ளிக் டேல மார்ச் பாஸ்டாலாம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களுடைய அந்த ஸ்ட்ரிக்ட் ரெஜிம் இருக்குது, அந்த மைண்ட் செட் இருக்குது, அது வந்து அங்கிருந்து வந்ததா உங்களுக்கு? ஆமாம், என்சிசியில் நிறைய வாட்டி வந்து இந்த டிசிப்ளினுங்கிறது ஒரு விஷயம் தான் மிக முக்கியமான விஷயம்னு வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் அப்பாவோட ஒரு பெட்டு,
எங்கள் அப்பா வந்து எப்போவுமே என்சிசியில் வந்து சீனியர் அண்டர் ஆஃபீஸர் ஆகி கோல்டு மெடலில் வந்து பாஸ் பண்ணார். ஓகே. என்னெல்லாம் வந்து பார்த்து நீலாம் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்ட, அவனால அதை முடியவே முடியாது. நான்லாம் சீனியர் ஆஃபீஸருங்க, 5 வயசுலேயே சைக்கிள் ஓட்டிட்டு 10 கிலோமீட்டருக்கு போய் நம்ம வந்து கரிகாலம் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற எல்லா அப்பாவும் பேசுகிற விஷயம் தான் எங்கள் அப்பாவும் பேசுவார். பட் எங்கிட்ட வந்து என்சிசினால செய்யவே முடியாது, ஏன்னா நீ ரொம்ப வீக் அப்படின்னு ஒரு பெட் எடுத்தலையும் கூட. சரி, இதுதான் ஆக்சுவலி அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. வாட் ஹேப்பன் இஸ், நான் எனக்கு கனடா போகும்போது எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி நான் கனடாக்கு போனேன். அங்கே ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அவள் வந்து மேடி நீ எப்போ திரும்பி வரேன்னு கேட்டா. அதான் வந்து சரி இந்த பொண்ணுக்காக நம்ம மறுபடியும் கனடாக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்தியாவில் இன்ஜினியரிங்காக ட்ரை பண்ணும்போது என்சிசிக்காரங்க வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இங்கிலாண்டும் போகலாம் கனடாவும் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் என்சிசியை ஜாயின் பண்ணேன். பட் அது ஒரு வெறியா மாதிரி அப்பவே லவ் பாயா? ஐ திங்க் அது ஒரு இமோஷனல் வாக்கிங் ஸ்டிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி. அந்த ரொமான்ஸுங்கிற ஒரு விஷயம், ஒரு பொண்ணோட கற்பனையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு லவராக மாறிடுவாங்க அவங்க. கடைசியில் ரெடியாக எல்லாம் வந்து நான் வந்து இப்போ கனடா போகிறதுக்கு ஒரு நிமிஷம், ஒரு லாஸ்ட் இன்டர்வியூ இதை முடிச்சா நான் நேராக கனடா போகிறேன், அவளை அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற ஒரு வெறியில் இருக்கும்போது அங்கே சீனியர் அந்த அங்கே லெஃப்டினன்ட் ஜெனரல் ஹேரி வந்து மாடி, நீங்கள் ஏற்கனவே கனடா போயிட்டீங்களே, உங்களுக்கு நான் இங்கிலாந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி விட்டார். ஸோ ஹார்ட் ப்ரோக், எவ்ரி திங் ஹேப்பன். ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லும் போது அவர் ஏற்கனவே 2 குழந்தை இருந்துச்சு அப்போவே. ஸோ என் மைண்டில் தான் பெரிய ரொமான்டிக் ஸ்டோரி ஓட்டிருக்குமே தவிர உண்மையில் வேறு ஏதாவது இருக்க விஷயம். உங்களுக்கு ஒரு பெட் நேம் இருந்ததுமே? பாலாஜி. பாலாஜி? ஆமாம். ஏன்? இல்லை, அது வந்து எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் நிறையா பேர் வச்சுருப்பாங்க. அப்போவே மாதவன் ஒரு புதுசாக வித்தியாசமான பேர் தமிழ்காரங்க வச்சாங்க அந்த காலத்துலேயே. பட் வீட்டில் செல்லமாக எல்லாரும் பாலாஜின்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் திருப்பதி போகிறவங்க எல்லாருமே அந்த பக்தி இருக்குது. பட் நான் அவங்கள்ட்ட எப்பவுமே கேட்கல ஏன் பாலாஜின்னு வச்சிங்கன்னு. பட் ஐம் ஓகே வித் இட். But you had a party of your friends. What was that? ஸோ என்ன அப்போவே சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப கெட்ட பேர் அந்த, ஏன்னா ரொம்ப விஷமம் பண்ணுறான் அவனோட பேசாத அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் என்னோட ஃப்ரெண்ட், அவன் பேரும் பாலாஜி, அவன் ஒஃபிஷியல் பேர் பாலாஜி, என் பெட் நேம் பாலாஜி. அவங்க வீட்டில் அவன் பிறந்த நாள் நடக்கும்போது அவங்க அம்மா வந்து, நீ வந்து சரி இது பாரு 6 பேர் தான் அவனால் கூப்பிட முடியும், அப்புறம் இல்லைண்ணா எல்லாரையும் கூப்பிடணும், பாலாஜி கூப்பிடணும், இல்லை நீ பாலாஜி கூப்பிடாத, அவன் ரொம்ப விஷமாக பண்ணுவான், அவன் ரொம்ப தப்பான பையன், அவன் வந்து தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறான், ஸோ அவனை கூப்பிடாத அப்படின்ட்டாங்க. இந்த விஷயம் வந்து மீதி ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடி உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி என்னை பற்றி அப்படி சொல்லணும், நான் அவ்வளோ நல்லவனாக இருக்கேன் அப்படின்ட்டு நான் கேட்குறேன். அவன் பாலாஜி சொல்கிறாங்க. நல்லவனா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? நான் மனசு ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு. ஸோ நான் பாலாஜிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை அம்மா என்னை கூப்பிட வேணான்ட்டாங்க. அப்போ எனக்கு வந்து 10 வயசு. அப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த ஃப்ளாட்ஸ்லாம் நிறைய ஃப்ளாட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட 6 வீடு 5 ஒரு பிளாக்ல 6 வீடு இருக்கும், அந்த மாதிரி 10-12 பிளாக்ஸ். சரி அவங்க கூப்பிட வேண்டான்ட்டாங்கட்டு நான் வந்து ஒவ்வொரு வீட்லேயே போய் பாலாஜிட்ட பிறந்த நாள் நாளைக்கு அம்மா கூப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன். அவங்க அம்மா வந்து 3 மணிக்கு கதவு திறக்கிறாங்க, 6 பேர் உள்ளே வரதுக்கு ஒரு 300 பேர் பசங்க உள்ளே வராங்க. ஹாப்பி பர்த்டே பாலாஜி, ஹாப்பி பர்த்டே பாலாஜின்னு. அவங்க அம்மாவுக்கு புரியல எப்படா நடந்துச்சு அப்படின்னு. அவங்க எல்லாம் போகும்போது ஒன்றுமே இல்லை, அவங்க சரி மார்க்கெட்லேயும் போய் சாக்லேட் பண்ணாங்க, கடைசியில் எல்லாருக்கும் ஒரு கையில் சாக்லேட் அனுப்பிச்சிட்டு இங்கே போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு ஆத்திரத்தில் பாலாஜி கூப்பிட்டு, நீ ஏன்டா அவ்வளோ பேரை கூப்பிட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கூப்பிடுவே இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னு ஒரு போகிற பையனை போய் கேட்டிருக்கான், யார் ஒன்று இந்த பர்த்டே கூப்பிட்டாங்க, பாலாஜி கூப்பிட்டா அப்படின்னா. இன்னொரு ஒரு ஆட்டை. ஸோ அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனுக்கு புரிஞ்சு போச்சு நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ பழகி வாங்கணும்னா என்ன மாதிரி யாரும் இல்லைங்க. நீங்க ரொம்ப தான் குறும்பு பண்ணிருக்கீங்க. ஆமா. இன்னைக்கு நம்ம மத்தியில ஹிந்தில சொல்லணும்னா சால கொடுஸ்னா வரும், சிடுமுஞ்சினா வரும். ஆனா என்ன பண்றது, இங்க ஒரு அழகான ஆண் உட்கார்ந்திருக்காரு. மேடி, சொல்லுங்க. Tell us about your love story. சரிதா வந்து ஆக்சுவலி உங்க ஸ்டூடெண்ட் தானே? ஐயா ஆமா. ஆமாம், அப்போ வந்து என்னோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியாக ஆங்கிலம் பேச வராது. அவங்க வந்து மராட்டியே பேசிட்டு இருந்தாங்க. அப்போது என்னென்னா அவங்க நல்ல இன்ஜினியராக இருந்தால் கூட அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேடி நான் வந்து இன்டர்வியூவில் எப்படி பேசுகிறது, எப்படி நான் வந்து குரூப் டிஸ்கஷனில் பங்கெடுக்கிறது, இல்லை எப்படி சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அவ்வளோ இங்கிலாண்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், நான் சொல்லிக்கூட அப்படின்னாங்க. ஸோ அந்த 6 பசங்களுக்கு மட்டும் நான் அந்த கிளாஸஸ் எடுத்தேன். ஹவு டு ஷேக் ஹேண்ட்ஸ், ஹவு டு ஸ்பீக், ஹவு டு யூஸ் அ ஃபோக் அண்ட் அ நைஃப், இன்டர்வியூஸ், குரூப் டிஸ்கஷன்லாம் எப்படி இருக்கணும்னு. அது வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றியாக போச்சு. அவங்க நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஏன் கிளாஸை நம்ம ஆக்கிக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதில் முதல் பேட்சில் இருக்கிறவங்க வந்து பாம்பேலேருந்து ஒரு அழகான பொண்ணு வந்திருந்தா, டு பி வித் ஹர் கசின்ஸ். ஓகே.
அவங்களுக்கு ஒரே கோவம், என்னையா நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், நீ ஏதோ 4 மணி நேரம் ஒரு கிளாஸுக்கு போயிடு, என்ன கிளாஸ் அது அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த கிளாஸஸ்க்கு வந்தாங்க. அப்போ தான் வந்து என்னை பார்த்தாங்க அவங்க. ஸோ சரிதான்னு ஒரு அழகான பொண்ணு என் கிளாஸில் இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும், இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கிளாஸஸில் வந்து ஜாயின் ஆனாங்க. கிளாஸஸ் முடிச்சப்பறம் ஏர் ஹோஸ்டஸ்க்கு ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ மறுபடியும் வந்து தேங்க்யூ, உங்களால் தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிது, உங்களை ஒரு டின்னருக்கு நான் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டின்னருக்கு போனவன் தான் இன்னி வரைக்கும் அவங்க போடுற சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணது நீங்களா அவங்களா? அவங்க தான். அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, நானும் சரிதாவும் வந்து காதலிக்க வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் நம்ம காதலிச்சோம். பட் என்றைக்குமே வந்து நான் அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு நாளைக்கு திடீர் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஆமா இல்லை என்னைக்கு தேதி வச்சுக்கலாம், எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க, நம்ம ஐ செட் லெட்ஸ் கெட் மேரிட் ஆன் தி சேம் டே as my parents. அவங்க மேரேஜ் நல்லா இருக்கு, நம்ம மேரேஜும் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஜூன் 6ஆம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். சோ ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணனும், அதெல்லாம் அது வந்து ஒரு அது வந்து ஒரு ஆப்வியஸ் ஆர்கானிக் டெவலப்மெண்டா தான் இருந்துச்சு. நம்ம ப்ரப்போஸே பண்ணல. பட் நான் அதான் சினிமால அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சினிமால அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது வந்து அலைப்பாயுதல நீங்க பேசின டயலாக் வந்து ஒவ்வொரு முறையும் இன்னி வரைக்கும் பசங்க வந்து பேசி மடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது வாட் வாஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் தி டயலாக்? டயலாக் அழகா இருந்தது, ஆனா நீங்க பேசுற விதம். உண்மையிலேயே நானும் மனுஷரும் அது யோசிச்சே பார்க்கல, ஒரு பெரிய ஐகானிக் டயலாகா மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு இல்லை. அது ஒரு சரி கலக்கலா ஒரு டயலாக் இருக்கு அப்படின்னு அவர் எழுதிட்டாரு. நானும் வந்து சுமார் அதை சொல்லிட்டு போயிட்டேன். அதை படம் ரிலீஸ் ஆன படம் அது அவ்வளோ பெரிய டயலாக் ஆயிடுச்சு. தவிர we never thought it would be such a big one. இல்ல, ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து அதை பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. யாரு பாக்குறீங்களா? நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கலங்க. உங்களை லவ் பண்ணனு எனக்கு சுத்தமா தோணவே இல்லைங்க. என்னமோ சொன்னானவன். இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. ஹலோ இல்லதாங்க. ஹலோ ஹலோ இல்லங்க. ஹலோ ஹலோ சொதப்பிடுச்சே மச்சான். எப்ப ட்ரீட் போடா. ஒழுங்கா சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன்டா. மாடுலேஷன் இப்படி மாட்டி விட்டியாடா. சிக், எவன்டா உனக்கு இந்த ஐடியா கொடுத்தா? மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா அதெல்லாம் நடந்துருவோன்னு பயமா இருக்க. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? பாத்தீங்களா, இன்னி வரைக்கும் அது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆரையா வந்து ஜாமி எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் ஒரு பொண்ணு மாட்ட மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் டிப்ஸ் தரீங்களா, எப்படி பேசணும், எப்படி சொல்லணும்னா? ஐ திங்க் அந்த எப்படி நான் கான்ட்ரவர்ஷியலா சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். But actually Shalini was beautiful when she அது வந்து அந்த சிச்சுவேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. மணி சார், பி ஸ்ரீராம் எல்லாமே அதை செட்டப் பண்ணும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல காதல் வந்துருங்க. ஐ திங்க் இட்ஸ் த செட்டப். மேடி, உங்களுடைய அந்த ஐகானிக் டயலாக் இருக்கு, சரிதா தவிர்த்து வேற யார்கிட்ட அது சொல்லணும்னா அதை யார்கிட்ட சொல்வீங்க? தீபிகா படுகோன்ட்ட சொல்லி காமிங்க. யார்? தீபிகாட்டியா? இல்ல, இப்போ ஒரு தடவை சொல்லி காமிங்க. நான் தீபிகா படுகோன் மாதிரி இல்ல, பரவாயில்ல நினைச்சுக்கங்க. தீபிகா பேர் வேண்டாம், it will break my heart. Sorry, okay. All right. அந்த பேர் சொல்லாம தான சொன்னீங்க. Okay. இல்ல, சக்தின்னு வரும் முதல்ல. ஓகே, பரவாயில்ல, இது சக்தி கூட மேனேஜ் பண்ணிக்கிறது. குஷ்பு. நான் வந்து குஷ்புன்னு சொல்லிக்கிறேன். குஷ்பு, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு கூட நினைக்கல, ஆனா அதான் நடந்துருமோன்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இன்னைக்கு வந்து எத்தனை பேர் என் மேல கடுப்பால இருப்பாங்க பாருங்க. சுந்தர் சார் மன்னிச்சிருங்க, சும்மா ரிஹர்சல் தான். அவர் சைஸ் பாத்தீங்களா, நீங்க வேற. அவர் முதல்ல இதெல்லாம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டேல, அப்படிதான் நடக்கும். Maddie, we are going to play a very small game. Okay. It's very simple, Maddie. இது இப்படி வெச்சுக்கங்க tab. சரி. So you push it on the right. Okay. And then I will act out for you. Okay. It's okay. English, Tamil, Hindi. Okay. English, 2 words. First word. Punch, knockout. Love, romance, English, Hindi, Hindi தானே? Tamil. தமிழ், காதல்,
காதல் பிசாசு. Very nice. Next. Oh. 2 words. English. Careless. Second word. Queen. First word வந்து crazy queen. Mad queen. Crazy. Pompous. இல்ல என்ன queen? Dairy queen. I have to try. Big. என் படத்துல என்னன்னு தெரியலையே. என்ன queen? Drama queen. Correct. Next. I love the expression already. 2 words, English. You, me, you. Madhavan, me, no, you. Man, boy. Chocolate boy. Nice, Kush. Oh. என்னது எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தா மேடியில வச்சுட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தா தமிழ் 2 வார்த்தை. கிஸ். 2 கிஸ்ஸா? 2 இல்ல கிஸ். மீ இல்ல தமிழ்ல முத்தம். ஃபில்ம். நான் படமா? ஓகே. என்னடா இது? What is this? இது கன்னத்தில் முத்தமிட்டார். Okay, I'm sorry, it's okay. இன்னைக்கு வந்து Hey, come on, Kush. இந்த சைடு தான் தூங்கணும். Okay. ஆமா. I like the way she's doing. Okay. சரி, இங்கிலீஷ்ல 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வேர்ட் 3. 3 idiots. அவ்வளவு குயிக்கா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சீங்க. இன்னும் இருக்கா? அவ்வளவுதான். ரெடி மேரி? ரெடி. Got it? Yeah. Okay. தமிழ் 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை சிரிப்பு. ரெண்டாவது வார்த்தை ஸ்மைல். தமிழ்ல சிரிப்பு. இன்னொன்று அது தாண்டியா புன்னகை. ஓகே. ஃபர்ஸ்ட் வார்த்தை லாங் டிஸ்டன்ஸ் தான். புன்னகை. என்ன புன்னகை? அதுதான் என்ன புன்னகை? பாதியில பிரேக் பண்றோம். ஓகே, செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் வேர்ட் பிரேக் இட் இன்டு 2. ஃபர்ஸ்ட் ஒன் நான். என்ன? என்ன என். ரெண்டாவது 2 என். என் 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 புன்னகையா? என் கரெக்டா வந்து என் என்றென்றும் புன்னகை. I started to drum. Okay. எது வார்த்தை? தமிழ் இங்கிலீஷ் அது சொல்லுங்க. அதுதான் கஷ்டமா? ஒரு வார்த்தை பெண். Your wife. Girlfriend. Movie heroine. Hindi heroine. Okay, Tamil heroine. 3. Isha. Okay. English 2 வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை நீங்க ஃபுல்லா நடிச்சது பைசெப்ஸ்
full body building body. Okay. Okay. First வார்த்தை masculine body. உலகம் பார்க்கறாங்க. Gym body. Gym body. இப்ப எல்லாம் வார்த்தை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ரெண்டு வார்த்தை காதல். அது தவிர வேற எதுவும் மனசுல ஓட மாட்டேங்குது. ஹலோ wake up. It's Maddie, it's okay. ஹிந்தில one word. फूल, गुलशन, खिलना. तो எந்த பூவா? ரோஜா. हिंदी गुलाब, मोगरा, பெரிய பூவா? ஐயோ, சன்ஃப்ளவர், லோட்டஸ். ஹிந்தில கமல். Oh, your friend Kamal sir, Kamal Hassan. வந்துச்சா? ஓகே. ரெண்டு வார்த்தை இங்கிலீஷா தமிழா? இன் பிட்வீன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி. ரெண்டாவது வார்த்தை நான். your film இறுதி சுற்று. ஓகே. you what are you? boxing, trainer, coach. first word அலை பாயுதே நீங்க. அலை பாயுதுல நீங்க. அலை பாயுதே. ஓகே. ரெண்டாவது நீங்க. அலை பாயுது கேரக்டர் பேரா? ஹிந்தி மறுபடியும் ஹிந்திக்கு போறீங்க. அப்பா. your baby. हाँ वेदांत. हिंदी बेटा. you புரியல எனக்கு. बाप. उल्टा करूं? अले पायुदे. நான் பண்ணியே தேரணும் அடிக்கு. தேரே. அலை பாயுதே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த படத்துல கேரக்டர். हिंदी बच्चा, बेटा, आप, बाप, माँ. ओके. माँ. माँ बापा. हाँ. तमिल ध्यानम योगा पूजा. நான் சீட் பண்ணட்டா? தெய்வம் ஸ்குவீஸ் பண்ணணுமா? தெய்வம். மாதவன். அட பாவிங்களா. அலை பாயுதே மாதவன். அலை பாயுதே மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாதவன் கண்டுபிடிக்க. மாதவன் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சீங்க. பரவாயில்ல. பட் ஐ திங்க் தட் வாஸ் ஃபன். மேடி இப்போ வந்து சரிதா லவ் பண்ணீங்க, காதலிச்சிங்க. ஆனா உங்களுக்கு வந்து நார்மலி பேசிக்கா வந்து சினிமால என்ன இருக்கும், அதுவும் இந்த மாதிரி ரொமான்டிக் ஹீரோஸ் இருக்கும்போது நிறைய காசிப்ஸ் வரும், நிறைய வந்து ரூமர்ஸ் வரும், கிசுகிசுகள் நிறைய வரும். உங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஏன்? ஒன்று அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லைன்னு ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். இல்லை நான் ரொம்ப ஸ்மார்ட், யாருக்குமே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு காரணமும் இருக்கு. இது ரெண்டுத்துல எது உண்மைன்னு சொல்லுங்க. இது ரெண்டுத்துல இருந்து எது உண்மை? என்ன? கேட்கவே இல்லை. மேடி, we have a ஏன்னா நீங்க வந்து ஒரு டப் ஸ்மாஷ் பண்ணீங்க. ஓ. that has gone viral. அந்த டப் ஸ்மாஷ் என்ன இருக்கு பாப்போமா? ஷோ. You think I'm cute? Yes or no? Yes? இது ரொம்ப அநியாயம். You think I'm cute னா நீங்க வந்து கேக்குறது வந்து ரொம்ப தப்பு. இதுக்கு வந்து ரியாக்ஷன் என்ன இருக்கு தெரியுங்களா?
அதுவும் பாருங்க. அடடா. ஹலோ மேடி, எனக்கு மேடி ரொம்ப பிடிக்கும். டு டாக் அபவுட் மாதவன், ஹி இஸ் ரியலி கியூட். இப்போ ரீசெண்டாக அவரோட பிக் பார்த்தேன். அந்த பிக்கில் அவரோட ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. எனக்கு மாதவன் சாரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ ஹவ் ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிஸ் பாடி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். the hard work he does to maintain his body. I don't know how he's so old but then he still looks the same, like he's always a chocolate boy. மேடி ரொம்ப நல்லா இருக்காங்க. அவரை பற்றி கியூட் கம்ப்ளைண்ட், அவர் வெயிட்டை மட்டும் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். மேடி, நான் உங்களை விரும்பல, உங்கள் மேலே ஆசைப்படல, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. யோசித்து சொல்லுங்கள். உங்ககிட்ட பிடிச்சது உங்கள் இன்னசென்ட் லுக்ஸ், உங்கள் மெஸ்மரைசிங் ஸ்டன்னிங் ஸ்மைல் and the simplicity in acting you do on screen. You be the best, sir. மாதவன் சார் பத்தி சொல்லணும்னா அவங்க ஆல் டைம் வசீகரன். மாதவன் இஸ் சூப்பர் ஹாட், ஆனால் இப்போலாம் தமிழ் மூவிஸ் அவ்வளோவா நடிக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் கொஞ்சம் கவலையாக இருக்கோம். நான் அவங்களோட ஐயோ I'm really waiting for இறுதி சுற்று. After so many years you are acting in Tamil movies, I'm longing like எப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகுது, எப்ப பார்க்க போறோம்னு. You are looking amazing in the teaser and trailers. I'm longing for the movie. We love Maddie. It's very sweet of him, very sweet of him. அதுவும் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான். ஆமா, நீங்க கரெக்டா கேர்ள்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. மேடி கியூட்டா இருக்காருன்னா வந்து எப்படிங்க ஒரு பாய்ஸ் கிட்ட போய் கேட்க முடியுங்க? அவங்களும் ஆமா தான் சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது உண்மை சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இல்ல பட் யூ ஆர் வெரி கியூட். யூ ஆர். நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம். இஸ் கியூட். எஸ். இப்போ என்னன்னா அத்தனை பேர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஓ ஓகே, கிரேட். யார் முதல்ல கேள்வி கேட்க போறீங்க? ஹாய் சார், திஸ் இஸ் மீ உஷா நந்தினி. ரன் படத்துல ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு நின்று அடிப்பீங்க, அதே மாதிரி ரியல் லைஃப்ல அப்படிதான் அடிப்பீங்களா, இல்லைன்னா அந்த சிச்சுவேஷன் விட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க? ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை வந்து தாண்டி போறது கூட ஒரு வெற்றி. அந்த பிரச்சனை வராம அதை ஃபேஸ் பண்ணாம வேற வழிக்கு போறது கூட ஒரு வெற்றி அப்படின்னுவாங்க. எந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டாலும் அதுல சொல்லுவாங்க அவாய்ட் த ஃபைட் ஃபர்ஸ்ட் அப்படின்னுவாங்க. ஆர்மியில கூட டோன்ட் ஃபைட் டில் இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி அப்படின்னுவாங்க. ஸோ அஹிம்சைங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் நம்புறேன். பட் சில சமயம் அடி உதச்சாதான் மக்களுக்கு புரியுதுன்னு தம்பியில கூட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிச்சா மற்றவன் ஏந்துக்க கூடாது, அந்த மாதிரி அடி அடிக்கணும், அவ்வளோதான். அடிப்பாரு, நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அடிப்பாரு. ஹாய் மாடி சார், திஸ் இஸ் மகாலட்சுமி. நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா கூட ஃபர்ஸ்ட் இந்த 3 hours முக்கியமா, இல்லை நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமோட 3 hours முக்கியமானு பார்த்தா யோசிக்காம அலைப்பாயுதி மூவி தான் ஃபர்ஸ்ட். எல்லா அப்பாமும் என்னை வந்து திட்ட போகிறாங்க என்ன. இந்த மாதிரி நிறைய கிரேசி ஃபேன்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. எதனா ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும்ல? ஆமாம், இப்போ ஆக்சுவலி ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு மேன் என்கிட்ட வந்தார், ஒரு ஆம்பளை வந்து, மேடி நான் வந்து உங்கள் ரொம்ப பெரிய ஃபேன், மிக தீவிரமான ஃபேன், ஆனால் எனக்கு மேலே என் மனைவி உங்களோட பெரிய ஃபேனாக இருக்காங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை வந்து பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரே நிமிஷங்க அப்படின்ட்டு கையில் ஒரு தாலி கொடுத்துட்டு, இவங்களுக்கு நீங்கள் தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. என்ன அது? இல்லைங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அசட். அவங்க எவ்வளோ பெரிய தீவிர ரசிகராக இருக்காங்களோ அதுக்கு மேலே ஒரு நல்ல புருஷனாக நீங்கள் இருக்கப்பா. இந்த மாதிரி ஒரு யோசிச்ச இந்த ஒரு மனைவிக்காக இதை அலோவ் பண்ணி கொடுக்குது. அதை நீங்கள் நான் அந்த தாலி கட்டுற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கல. அவ்வளோதான், நேத்து அதுதான் பப்ளிசிட்டியா இருந்தது. I just gave her a hug and a kiss and I think that man was very confident about himself. Yes. To want to do this for his wife. So sweet. Yeah. ஹாய் மேடி சார், திஸ் இஸ் ஸ்மிதா. Hi Smita. நீங்கள் மௌனராகம் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஓகே, இட்ஸ் அ சீரியஸ் கொஸ்டின். அதில் வந்து 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, மோகன் சார் அண்ட் கார்த்திக் சார். ஸோ மோகன் சார் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட், ஒய்ஃப்காக எதையும் பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் கொடுக்குற ஒரு நல்ல கைண்ட் ஹார்ட்டட் ஹஸ்பண்ட். அதே மாதிரி கார்த்திக் சார் பார்த்தீங்கன்னா துருன்னு ஒரு லவர் பாய், சாக்லேட் பாய் உங்களை மாதிரி. ஸோ பர்சனலி உங்களுக்கு எந்த கேரக்டர் பண்ண பிடிக்கும்? இஃப் அட் ஆல் யூ ஹேவ் டு ஆக்ட் இன் தட் மூவி. டெஃபினெட்லி மோகன் சார். ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப இன்டெப்தான கேரக்டர். கார்த்திக் சார் பண்ணுறது வந்து துருதுருப்பாக இருக்கிற ஒரு நிஜ வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி ஒரு அளவுக்கு நான் எடுத்திருப்பேன். ஆனால் அந்த மோகன் சார் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார் தெரியுமா, அந்த ரேவதி மேம் வந்து என்கிட்ட நீ என்னை தொடாதீங்க, தொட்டால் அப்படியே கம்பளி பூச்சி ஏறுற மாதிரி இருக்கு, ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்னுவாங்க. அதை மறுபடியும் கடைசியில் அவங்களுக்கு அடிபட்டு அவங்க பேண்டேஜ் போடும்போது அந்த லைனை மறுபடியும் மோகன் சார் சொல்லுவார், இல்லை உனக்கு வந்து கம்பளி பூச்சியை ஊறுற மாதிரி இருக்கும், அதான் தொடாது அப்படின்னு சொல்லும்போது அது சூப்பராக சொல்லியிருப்பார். அது வந்து ஒரு இன்சல்ட் இல்லாமல் அதே சமயத்தில் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னு அந்த 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 கட்டாயத்தோடையும் அந்த டிட்டர்மினேஷன்லையும், பட் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் பல விஷயங்கள் அந்த ஒரு டயலாக்ல அவர் சொல்லியிருப்பார். ஐ திங்க் தட் இஸ் அ டஃப் கால். ஐ திங்க் இன் தன்னுவர்ட்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் அவர் தான் வந்து நான் ஒரு முன் உதாரணமாக வச்சு நான் அந்த படத்தை பண்ணேன். ஹாய் சார், ஹாய், ஐம் வைஷ்ணவி. ஹாய் வைஷ்ணவி. உங்ககிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்கு. சொல்லுங்க. உங்களோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து இறுதி சுற்று, ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸிங் பேஸ் பண்ணி நடிச்சிருக்கீங்க இல்லையா?
எங்களுக்கு கேர்ள்ஸ்க்காக ஒரு சின்ன பாக்ஸிங் டிப் ஏதாவது கொடுக்கலாம்ல, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் டிப் மாதிரி ஏதாவது? ஆம்பளைங்களை எங்கே அடிச்சா ரொம்ப வலிக்கும்னு சொல்லி கொடுக்கலாம் வேணா. கோர்ஸ் பட் அது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பாக்ஸிங்கில் எவ்வளோ பஞ்சஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எனி ஐடியா, எனிபடி? ஒரு கேஸ் எடுங்க பார்ப்போம். Do you know how many punches there are in, how many types of punches there are in boxing? இல்ல பிராக்டிஸ் பண்ணல இது வரைக்கும் சுந்தர் சி கிட்ட. இல்ல சொன்னீங்கன்னா ட்ரை பண்றேன். ஆக்சுவலி பாக்ஸிங்ல வந்து 4 பஞ்சஸ் தான். ஓ யா, இட்ஸ் ஜாப், ஹுக், ஸ்ட்ரெயிட் அண்ட் அப்பர் கட். அதுதான் வித்தியாசமா பண்ணுவாங்களே தவிர பாக்ஸிங்ல இருக்கிறதே 4 பஞ்ச் தான். கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி எது பெஸ்டா இருக்கும் பசங்களுக்கு வலிக்கிற மாதிரி? கண்ணை குத்தி விட்டுருங்க, அதான் பெஸ்ட்டுங்க. அது இப்பலாம் நேல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, நேல்ஸ், ஹீல்ஸ் ரெண்டுத்தையும் வச்சு குத்தி வச்சிருங்க, அவ்வளவுதான். அதான் பெஸ்ட், சேஃபஸ்ட் வே அண்ட் ரன் அவே. ஆமா, தேங்க் யூ. சார் ஐம் ஸ்ரீராஜ். Hi, சின்ன ஸ்ரீராஜ். கொஸ்டின் தான். நீங்கள் இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடணும் ஆசைப்பட்டதுண்டா? நல்ல கேள்விங்க. ஆசைப்பட்டிருக்கேன். பிகாஸ் அவங்க வந்து அதை ரசித்து சாப்பிடும்போது தான் அதை ஆசைப்பட்டிருக்கேனே தவிர வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் தொட்டது கிடையாது, தொடவும் மாட்டேன். பட் உண்மையாக சொல்ல போனோம்னா சில சமயம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதில் வெஜிடேரியன்ஸுக்கு சில விஷயங்கள் வச்சுருவாங்க, அப்புறம் நான் வெஜிடேரியன்ஸுக்கு சில விஷயங்கள் வைப்பாங்க. அப்போ நான் வெஜிடேரியன்காரங்க வந்து வெஜிடேரியன் செக்ஷனில் வந்து இதையும் சாப்பிடுவாங்க. அப்போ தான் கோபமாக வரும், யோ உன் சைடுக்கு போயா அப்படின்னு சொல்லணும்னு தோணும். பட் உனக்கு தான் நாமள இருக்கு. ஏன் ஆமாம், அங்கே அது இருக்குல்ல, சாப்பிடுங்க. அதெல்லாம் அவங்க இல்லை, அதையும் டேஸ்ட் பண்ணுறேன், இதையும் டேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் நான் வெஜிடேரியனா வெஜிடேரியனா? இல்லை, முக்கால்வாசி நான் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னையா முக்கால்வாசி கால்வாசி வெஜிடேரியன்? ஒன்று நீங்கள் சாப்பிடுவீங்க, இல்லை சாப்பிட மாட்டீங்க. சாப்பிடும்போது அங்கே இருக்கணும், இல்லாட்டா எங்களை சாப்பிடுவோங்க தீமேன் அப்படி. பட் அவங்க இப்போ இங்கிலீஷ்லாம், இப்போ யூஎஸ்லாம் போனால் அவங்க எல்லாரும் ஹாட் டாக் சாப்பிடுவாங்க, ஹாம்பர்கர் சாப்பிடுவாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் மோப்பம் வந்த உடனே ஐ கான்ட் கோ க்ளோஸ் டு இட். ஸோ நான் சாப்பிட்டதே கிடையாது வாழ்க்கையில். ஹாய் மேடி சார், திஸ் இஸ் அம்ருதா. உங்களுடைய வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டு ஐ வாண்டட் டு சிங் அ சாங் ஃபார் யூ. ஓகே. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே. Really awesome. குஷ், என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வாழ்க்கையிலேயே மிக ரொமான்டிக்கான ஒரு சாங்கு. அதோட லிரிக்ஸும் சரி, அதை ஷூட் பண்ண விதமும் சரி, அது படத்தில் வர ஒரு டைமும் சரி, எல்லாமே வந்து ஐ திங்க் இட் வாஸ் கம்ப்ளீட்லி மை மோஸ்ட் ரொமான்டிக் சாங் எவர். அலை பாயுதே. பட் அலை பாயுதேக்கு முன்னாடி இருவருக்காக நீங்க ஆடிஷன் பண்ணீங்க. வாஸ் இட் ட்ரூ? எஸ். அது வந்து மணிரத்னம் சார் கூப்பிட்றாருன்னு சொன்னோன்னே பயந்து நெளிஞ்சு ஓடி வந்து சென்னைக்கு. அவர் வந்து அடுத்த நாள் காலையில் நான் மீட் பண்ணுறதா இருந்தார். ஈவினிங்கில் பிரியாங்கிற ஒரு உதவி இயக்குனர் வந்து எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து இந்த மனப்பாடம் பண்ணிடுங்க, காலையில் வந்து மணி சார் உங்களை மீட் பண்ணுவார் அப்படின்னாரு. ஸோ ராத்திரி முழுக்க தூங்காமல் அந்த பயத்துலேயும் வெறியிலையும் மனப்பாட ஒரு டயலாக் நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எங்கே, பருவத்துளக்கை வால் எங்கே, மணிமார்பு எங்கே, போர் முகத்தில் எவ வரணும், பருந்தொடாத பருவய தோளுங்கள் எங்கே எங்கே எங்கே. அது வந்து காலையில் வந்து இது ரொம்ப ஃபனியான இன்சிடென்ட். ஏன்னா காலையிலேருந்து போகிறேன், அதே இந்த இப்போ தண்ணி புயல் அடைச்ச மாதிரி எப்பவும் ஒரே சென்னையில் ஒரே ஃப்ளட்ஸ் வந்து நான் ஹேரெல்லாம் செட் பண்ணி உள்ளே போகிறதுக்குள்ளே சிக்கன் ரெடி ஃபார் மசாலா மாதிரி இருந்துச்சு. நான் மணி சாரை பார்க்கும்போது அவர் வந்து என்னையா இந்த ஆளை வந்து எப்படி நான் இருவரில் நடிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பிகாஸ் அவர் பார்த்த ஃபோட்டோவில் நான் கொஞ்சம் மெச்சூராக தெரிஞ்சேன். ஆனால் நேரில் வந்து பார்த்த உடனே சரி ஒரு வந்துட்டல ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போய் அவரே வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு என்னை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. டாடி சரி உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வயசு என்ன பண்ணியிருக்கீங்க? சார் நான் என் வயசு 30ங்க, நான் வந்து சாரி அப்போ 28ங்க, நான் வந்து நான் டயலாக் சொல்லட்டுமா? இல்லை அது வேணாம், நீங்கள் வந்து உங்களை பற்றியே சொல்லுங்கள், கொஞ்சம் சரிங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அது மாதிரி சில கேள்வி கேட்டிருக்காரு. அவர் அடிக்கடி நான் வந்து நிமிர்ந்த நடையும் நேர்கிட்ட பாரு, அது வேணாம் மேடி அப்படியே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு கடைசியில் இந்த டயலாகே நான் சொல்ல வைக்கல. லஞ்ச் டைம் போது என்னை கூப்பிட்டு கை கொடுத்துட்டு, நீ வந்து உன் கண்ணெலாம் ரொம்ப யங்காக இருக்குது, இந்த படத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன், வேற எப்போது வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோகிராஃப் தான் ட்ராவில் வச்சுட்டு அவரை அனுப்பிச்சிட்டாரு. பட் மணிரத்னம் சாரை மீட் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பாம்பேக்கு போய் டிவி சீரியலில் 5000 ரூபா ஏற்றிட்டேன் நான். மணி சாரை மீட் பண்ணிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு அது கொடுத்தாங்க. வேற மணிரத்னம் கூப்பிட்டுருந்தாங்கப்பா. ஆமா. பட் தென் ஹவ் டிட் அலை பாயுதே கேம் இன்டு இட்? ஸோ அதுக்கப்புறம் என் ஃபோட்டோகிராஃப் அந்த ட்ராவில் வச்சு பல வருஷமாக அவர் பார்த்துட்டு இருந்தார். நேருக்கு நேருங்க ஒரு படத்துக்காக சார் டைரக்டர் சார் கேட்கும்போது அவர் இல்லை இந்த பையன்
நான் ஒரு படம் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்ற அந்த ஃபோட்டோகிராஃப் கொடுக்கல அவர் நம்ம டைரக்டர் சாருக்கு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட தில்சேன்னு அதுக்கப்புறம் தில்சேன்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து உச்ச கட்டத்தில் இருக்கேன் ஹிந்தி சீரியலில் நம்பர் 1 இருக்கேன். அப்போ நிறைய காசு சம்பாதிச்சுட்டு ஒரு மெசேஜ் என்னோட ஆன்சரிங் மிஷினில், மேடி திஸ் இஸ் மணி ப்ளீஸ் கால் மீ பேக் அப்படின்னு. சில சமயம் வாழ்க்கையில் வந்து உங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது உங்களுக்கு எப்போவே தெரியும்ல, அந்த குரல் கேட்டோன்னே இது ஒரு மாற்றமான ஒரு, ஏன்னா என் வாழ்க்கையை மாறப்போகுதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. நான் மணி சாருக்கு ஃபோன் பண்ணி அலைப்பாய்திங்கிற ஒரு படம் பண்ணுறேன், வாங்க ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு. கூப்பிட்டாரு, சென்னைக்கு வந்தோம். நம்ம பிசி ஸ்ரீராம் நானும் ஷாலினியும் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் போய் உட்காடுறேன் லஞ்ச் டைமில். ஸோ மேடி நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட்டு குறைக்கணும், அண்ட் அப்போலேருந்து இதை பிரச்சனை வேறு. ஸோ கொஞ்சம் வெயிட்டு குறைக்கணும். சார் சார் ஒரு நிமிஷம் சார், நான் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டேன். ஓ சாரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா. சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்ட்டு நான் வெளியே போய் மெட்ராஸ் டாக்கீஸ் வெளியே விட்டு தூரத்தில் போய் அந்த ஒரு செந்தில் போய் ஜோரா கத்தி இருக்கிற ரிக்ஷாக்காரங்களாம் பயந்து போய் வரி பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சி அப்புறம் உள்ள வந்து சொல்லுங்க சார் அப்படின்னா. So it was the greatest moment. It's a great moment. It was, yeah, life changing. Life changing. வீட்டுக்கு போய் சொன்னீங்களா, இமிடியேட்டா ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டீங்களா, I'm going to do மணி ரத்னம்ஸ் film? ஆமா, அது சொன்னேன். அப்போ ரொம்ப பயங்கரமா எக்ஸைட்டடா இருந்தாங்க. பட் இதோட ஒரு வேடிக்கையான கதை என்னன்னா, படம் ரிலீஸ் ஆகுது ஃப்ரைடே அன்னைக்கு. சரிதா வந்து சரிதா இப்போ பாம்பேல வந்து எல்லா கடையும் மூடிட்டு சென்னைக்கு வந்துடுவோம், ஏன்னா அந்த படம் வந்து பெரிய படமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாம் வந்து ட்ரக்லலாம் லோடு பண்ணி எல்லா சாமானும் கரெக்டாக வந்து பாம்பேலேருந்து கிளம்ப போகுது. சரிதா ஃபோன் பண்ணுறா, மேடி ஒரு 6 hours ட்ரக் கிளம்பிடும், நான் வந்து ஃப்ளைட்டு பிடிக்க வரேன். அப்போ நான் வந்து என் மேனேஜர் நசிட்டு கேட்குறேன், சார் படத்தோட ரிப்போர்ட் என்ன? ஒரு சுமாராக இருக்குது மேடி சார் அப்படின்னாங்க. இது சுமாராக இருக்கா? சரி ஒரு நிமிஷம் சுமாராக இருக்குன்னா, இல்லை சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் செகண்ட் ஹாஃப் ஸ்லோ அப்படின்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க பேசுகிற. திடீர்னு நான் வந்து சரிதாக்கு ஃபோன் பண்ணி, ஒரு நிமிஷம் அந்த ட்ரக்கை விடாத அப்படியே இரு அப்படின்னேன். சார் என்ன மேடி விளாடுறீங்களா? எல்லாத்தையும் வந்து வீட்டில் இருந்த சாமானும் எல்லாம் ட்ரக்கில் இருக்குது, விடாதுன்னு என்ன அர்த்தம்? சரி இது சுமாராக இருக்குன்றாங்க, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் போய் படம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னேன். ஸோ அடுத்த நாள் தேவி தியேட்டருக்கு போய் ஆடியன்ஸோட நான் படம் பார்க்குறதுக்கு நிற்கிறேன். தியேட்டருக்காரங்க வந்து அலறி பிடிச்சி, ஏன் சார் இங்கே இருக்கீங்க? இல்லை சார் ஐ ஹேவ் டு see this film, ப்ளீஸ் டோன்ட் பாதர் மீ. பின்னாடி நின்றுட்டு நான் பார்க்குறேன். படம் ஸ்டார்ட் ஆகுது, மெட்ராஸ் டாக்கீஸ்னா மக்கள் கத்துறாங்க. பிசி ஸ்ரீராம் பேர் வரும்போது, மணிரத்னம் சார் பேர் வரும்போதெல்லாம் கத்துறாங்க. அதுக்கப்புறம் முதல் க்ளோஸ்அப்பில் வந்து அந்த பைக்கில் என்றும் மியூசிக் ஸ்டார்ட் ஆச்சுல, அப்போ தெரிச்சுது பாருங்க தியேட்டர்லாம். நியூஸ் பேப்பர், புக்ஸு, துப்பாட்டாலாம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஃபோன் எடுத்துட்டு என் மனைவிட்டு, ஏய் ட்ரக் அனுப்படி. That's how it happened. That moment would have been great. It was fantastic. அது கண் முன்னாடி எப்படி நிக்குது அந்த மொமெண்ட்? மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அந்த வெறியில அவங்க கத்தவே, இன்னும் அந்த கேர்ள்ஸோட வாய்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தேன். துப்பாட்டெல்லாம் ஆடியிலேருந்து துப்பாட்டெல்லாம் பறந்து விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி ஆசம், இட்ஸ் அன்பிலீவபிள். அதான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹிந்திக்காரங்களுக்கு காமிட்டோம்னா உடனே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டு வந்துடுவாங்க, பாருங்க அப்புறம் சம்பளம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. Irudhu Sutra hero, the action hero, and the lover boy Madhavan. Thank you. Madhi, we have couple of questions. Okay. 6. It's called Super 6. So Super 6 questions. Okay. So நீங்க ஆன்சர் கொடுக்கணும். Okay. Okay. முதல் கேள்வி, நீங்க நடிச்சதுல மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயினா யார்? ஷாலினி. ஷாலினி. எந்த ஹீரோயினால வீட்ல அதிகம் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க, இல்ல அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்க? என் உண்மையான வாழ்க்கையில் இருக்கிற ஹீரோயின் என் மனைவினாலதான். இல்ல பட் அவங்க வந்து நீங்க எந்த ஹீரோயின் கூட நடிக்கும் போது கொஞ்சம் ஜெலஸ் ஆகி சண்டை போட்டிருக்காங்க? சண்டை போட்டது நடந்ததே இல்ல. எதுக்காக சண்டை போடுறீங்க? ஏன்னா எல்லாருமே வந்து எங்க வைஃபோட முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, அப்புறம் தான் என் கூட நடிப்பாங்க. அது வந்து ஓகே. அலைபாயுதே மின்னலை மாதிரி ஒரு லவ் ஸ்கிரிப்ட் இருந்தா எந்த ஹீரோயின் கூட பண்ணா கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? தீபிகாவோட. I think I'm crazily fond of her as a heroine. தீபிகா ஓகே. நம்ம தமிழ்லையா? தமிழ்ல வந்து குஷ்பு மேம் ரெடியா? அதுக்கு வந்து நீங்களும் நானும் வந்து எனக்கு உங்களோட வயசு ஜாஸ்தின்னு உங்களுக்கு தெரியும். நான் நடிக்கலாம். அது விடுங்க. சரி. 3 months வித்தியாசம் தான் இருக்கு. ஓகே. 3 மாசம் வித்தியாசம் உங்களுக்கு எனக்கு. ஆனா நீங்களும் நானும் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் மாதிரி படம் பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட். அது ஒரு காரணம் தானே. அது பட் நான் வந்து அலைபாயுதே மின்னலே. ஓ தமிழ்ல ரித்திகா. ரித்திகா.
ரித்திகா ஓகே உங்க இறுதி சுற்று ஹீரோயின் ஆமா அவ பண்ணா கரெக்டா இருக்கும் நீங்க கரெக்டா நினைக்கிறீங்க இருக்கும் ஏன்னா அவங்க தான் கரெக்டா உதப்பாங்க. எந்த இண்டஸ்ட்ரி மாதவனை ரொம்ப சரியா யூஸ் பண்ணதா நீங்க நினைக்கிறீங்க? தமிழா ஹிந்தியா? உறுதியா தமிழ் தான். தமிழ். without a doubt. உறுதியா. ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் பேஸ் பண்ண ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. சூஸ் ஒன் அப்படின்னா எது செலக்ட் பண்ணுவீங்க? ஏர்ஃபோர்ஸ். அதுதான் ஜாயின் பண்ணணும்னு நான் டிஃபென்ஸை ஜாயின் பண்ணேன். பிகாஸ் டாப் கன்ல வந்து டாம் க்ரூஸ் இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஏர்ஃபோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு போனேன். பட் ஐ வாஸ் ஆமா பிளாண்ட் பொண்ணுங்களெல்லாம் பைக்ல உட்கார வச்சு அவங்கள ரொமான்ஸ் பண்ணி சூப்பரா இருந்துச்சு அது. யா என்ட்ரன்ட்டும் பண்ணுங்க. So why were you rejected? Because I was 6 months too old for the Air Force. I'm glad. நீங்க அங்க போயிருந்தா நாங்க என்ன பண்றதுங்க? Correct. No. தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன ஆயிருக்கும்? அதுதான். என்ன அலைபாயுதுக்கு வேற ஹீரோ நினைச்சு பார்க்க முடியாதுங்க. So we would have been at loss. Well, it was meant to be. Yes. எந்த ரோல் ரொம்ப ஈஸியா எந்த ரோல் ரொம்ப கஷ்டம்? And the options are role as a son, father, husband or an actor. ஒரு ஃபாதரா இருக்கிற ரோல் தான் மிக கஷ்டமான ரோல் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இந்த மாறிட்டு இருக்கிற காலத்தில் என் பையனுக்கு எந்த மாதிரி லெசன்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு நான் தினம் தேடிட்டு திண்டாடிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும். ஈஸியஸ்ட் வந்து ஆக்டர் தானே. நோ ப்ராப்ளம் அட் ஆல். தட்ஸ் ஈஸியஸ்ட் ரோல் டு டு. ஸ்கிரிப்டட். ஆமா. உருவாக்குன கேரக்டர். ஆமா. உங்க பையன் வேதாந்த் ஹீரோயிட் வர தெரியாதுங்க. வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை அனுபவங்கள் நிறைய வேணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஹீரோ ஆக முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு என்ன அனுபவங்கள் வந்து எவ்வளோ அனுபவங்கள் கொடுக்க முடியுமோ ஸ்கீயிங்காக இருக்கட்டும், ஹார்ஸ் ரைடிங், டான்ஸிங், டைக்வாண்டோ எல்லாமே கொடுத்துருக்கோம். பட் அவன் நல்ல மனுஷனாக வந்தால் பெரிய விஷயமா இருக்கும். அதுவே எனக்கு பெரிய விஷயம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்பாவா இல்லை அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா? அம்மா தான் ஸ்ட்ரிக்ட். ஐயோ அம்மா எனக்கும் ஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலி நம்ம 2 பேரும் பயந்துருப்போம். வீட்டில் வந்தால் அவங்க ஒரு தாண்டவம் பண்ணுவாங்க. எல்லாம் தெரிச்சு ஓடுவோம் நம்ம எல்லாரும். ஓடுறா ஓடுறா டே. So I think we gang up with Sarita. Yeah. Amma. She's right. She's a perfect disciplinarian. Yes. We need someone like that at home. Correct. வீட்டில் வந்து பசங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்குங்க, வீட்டில் அப்படி ஒரு பொண்டாட்டி கண்டிப்பாக, ஒரு தாய் அப்படி கண்டிப்பாக வேணும். கண்டிப்பா. Yes. Mary, it was wonderful talking to you. பாய் சொல்றதுக்கு முன்னாடி பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ஒரு சின்ன Thank you. Thanks, coach. Thank you. ABC. What is that? That is cosmetic. Thank you so much. அதுக்காக ஒரு சின்ன gift hamper. Thank you. This is on behalf of me. And once again, thank you so much. Thanks so much, coach. Thank you. It's good to see you. மேடி அங்க ஒரு கப் இருக்கு, அதை நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு. Okay. இதா? அவங்க அந்த மக் சைன் பண்ணிடுங்க.